ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதாஸ்ரீ கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பூண்டு கராச்சவ். இந்த கார்லிக் கராச்சவ் ரொம்ப டேஸ்டியாக அருமையான ஒரு ஸ்நாக் ரெசிபி. இது எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஒரு முறை செஞ்சிங்கன்னா உங்கள் வீட்டில் அடிக்கடி இந்த ஸ்நாக் உங்கள் வீட்டில் இருக்கும். அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பூண்டு கராச்சவ் எப்படி இருக்குன்னு உடச்சி பார்க்கலாமா? இந்த அருமையான பூண்டு கராச்சவ் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமா? பூண்டு கராச்சவ் பண்ணுறதுக்கு முதல்ல 1/2 கிலோ நான் கடலை மாவு எடுத்திருக்கேன். இப்போ இந்த 1/2 கிலோ கடலை மாவோட 100 கிராம் அரிசி மாவு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு. இப்போ 1/2 கிலோ கடலை மாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 கிராம் மிளகாய் பொடி எடுத்திருக்கேன். சோடாப்பு ஒரு 1/4 டீஸ்பூன். இப்போது 1/2 கிலோ கடலை மாவுக்கு ஒரு 50 கிராம் பூண்டு உரித்து வச்சுருக்கேன். இதை நைஸாக விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம எடுத்து 50 கிராம் பூண்டி நம்ம இந்த மாதிரி நைஸாக விழுதாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சாச்சு. இப்போ இதோட சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே நம்ம குக்கிங் ஆயில் அதான் நான் சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சமாக அப்படி சேர்த்துக்கலாம். அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு கலந்து பார்த்துட்டு கூட உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக சேர்த்துட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். நம்ம சேர்த்த எல்லா பொருளுமே இந்த கடலை மாவு, அரிசி மாவு இது எல்லாமே ஒன்றா கலக்கிற அளவுக்கு நம்ம நல்லா இதை பிசைஞ்சு விட்டுக்கணும். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற எல்லா பொருளையும் நல்லா ஃபுல்லாக கலந்து வச்சிட்டோம். இப்படி கை பிடிச்சா பிடி வரணும். இந்த ஸ்டேஜுக்கு நம்ம நல்லா பிரட்டி விட்டுட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நம்ம கலந்து எடுத்துக்கணும். சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் இலகுவாக இருக்க மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். இது நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு மட்டுமே நம்ம இதை செய்கிறோம். இதுக்காக வேறு எந்த பொருளும் கலெக்ட் பண்ண தேவையில்லை. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு அருமையான ஸ்நாக்ஸ் ரெசிபி இது. நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுதோ அந்தளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். ஆனால் சப்பாத்தி மாவோட கொஞ்சம் இலகுவாக இருக்கணும், அவ்வளோதான். ஏன்னா நம்ம அச்சில் போட்டு பிழிகிற அளவுக்கு நமக்கு இருந்தால் போதும். அந்த மாதிரி ஸ்டேஜ் வரைக்கும் மட்டும் நம்ம கலந்துக்கலாம். இந்த மாதிரி பதத்துக்கு நம்ம பார்த்திங்களா, இந்த மாதிரி பதத்துக்கு நம்ம மாவை ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருட்டி வச்சிடணும். உருட்டி வச்சுட்டு இப்போ முறுக்கச்சில் நான் இந்த பக்கம் உள்ளெல்லாம் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒன்று எடுத்து போட்டுருவோம். இப்போ இந்த மாதிரி ரெடி எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம டக்குன்னு பிழிஞ்சு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த இடத்துலையும் ஆயிலெலாம் அப்ளை பண்ணி வச்சுட்டேன். இப்போ என்ன காஞ்சிச்சான்னு செக் பண்ணிக்கலாம். என்ன நல்லா காஞ்சிருக்கு. நம்ம இப்போ கராச்சவ் பிழியலாம். இப்போ இது தனியாக நம்ம ஒரு கரண்டிலையோ இல்லை வாழையிலையோ அப்படிலாம் பிரிய தேவையில்ல. ஸ்ட்ரைட்டாக எண்ணெயிலே பிழிய போகிறோம். திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிக்கலாம். இப்போ சத்தமெல்லாம் அடங்கிருச்சு. நம்ம இந்த கராச்சவ் எடுத்துடலாம். இப்போ ஒவ்வொரு முறையும் நம்ம கராச்சவ் நம்ம பொரிக்கும்போது நம்ம எடுத்த உடனே மறுபடியும் ஹை ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் சுட வச்சுட்டு அதுக்கப்புறம் பிழிஞ்சால் தான் இது நல்லா சுருக்குன்னு நமக்கு வேகும். இப்போ அடுத்து பிழிய ஆரம்பிச்சிடலாம். திருப்பி போட்டுக்கலாம். நிதானமாக பார்த்து திருப்பணும். இந்த கராச்சவ் எங்கள் வீட்டில் ரொம்ப ஃபேவரெட்டு. எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ சத்தமெல்லாம் அடங்கிருச்சுன்னா நம்ம எடுத்துட வேண்டியது தான். அவ்வளோதாங்க நம்மளுடைய பூண்டு கராச்சவ். இந்த கார்லிக் கராச்சவ் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் நம்ம வீட்டில் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. கார்லிக் கராச்சவ் ரெடி. உங்களுக்கு இந்த பூண்டு கராச்சவ் பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதையே சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.